உங்களுடைய இந்த அனுபவங்கள், உங்களுடைய ஆதங்கங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இதில் முன்வைக்க முடியும். பாருங்க. எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். நாங்கள் சிகரம் ஊடாக சுற்றுலா விருந்தோம்பல் என்ற துறையை வந்து நாங்கள் வந்து படிச்சு இந்த நாள்ல வந்து எங்களை வந்து மாணவர்களாகிய அந்த தருணத்துல எங்களை வந்து கௌரவிச்சதுக்காக முதற்கண் சிகரம் படிப்பாளர் சுதாகர் சாருக்கு தான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்துல 2015 தான் இந்த துறையை நான் வந்து படிப்பு ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப அந்த டைம்ல வந்து இந்த பத்திரிகையில தான் இந்த விளம்பரங்கள் வந்தது. இப்படி ஹோட்டல் சுற்றுலா துறையில இப்படியான கற்கை நிறைகள் வந்து சிகரம் வந்து நடப்பிட்டீங்க. 6 மாசத்துக்கு கோர்ஸ் இருக்கு. நான் இப்ப வீட்டுல என்னன்னா இந்த துறையில எனக்கு 3 அனுபவம் இல்லை. அப்ப நாங்க இந்த சோசியல் மீடியாஸ்ல போய் ஜஸ்ட் பாக்குறது துறையெல்லாம் எப்படி இருக்கு, நாங்க ஜஸ்ட் நைட்டு சாப்பிட்டு வரோம். அது உள்ளுக்கு நாங்க போனோம்னா தான் அதில் அங்க வந்து விதமான ஹோட்டல் துறைகளை வந்து விதமான வந்து பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகள் மூலமா இப்போ பணியாளர்கள் வந்து அந்த ஒரு தங்களுடைய தலைமைக்கேற்ப வேலை செய்யற இந்த சூழ்நிலையும் வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருந்தது. ஆரம்பத்திலே இந்த துறை வந்து நாங்கள் அறிஞ்சு கொண்டிருந்த டைம்ல யாழ் மாவட்டத்துல இருக்கிற எங்கட சமுதாயம் மற்றது எங்கட கிராமப்புறங்கள் சுற்றுல இருக்கிற எங்களுடைய மக்கள் சுற்றுலாத்துறை என்றா அதை வந்து சாப்பாடு கிடையாது நினைப்பாங்க. ஏண்டா தம்பி எங்க தம்பி வேலை செய்றீங்கண்டா நான் சொல்லுவேன், நான் கிரீன் கிராஸ் அவங்களுக்கு என்னன்னா அந்த வெயிட்டர் அந்த அந்த சொல்லுக்கு வந்து அர்த்தம் தெரியாது. அப்ப தம்பி நீங்க அங்க சப்ளையர்னு சொல்லுவாங்க. அது வந்து வெயிட்டர். அப்ப எங்கடைய தமிழ் மக்களுக்கு அந்த சுற்றுலா விருந்தோம்பல் மற்ற அந்த விருந்தோம்பல் மற்ற அதோட சம்பந்தப்பட்ட அந்த பகுத்தறிவு பெரும்பாலும் இல்லை. அதோட இப்ப இருக்கிற அனுபவமான ஆட்களுக்கு இப்ப நாங்கள் எந்த துறையில வேலை செய்யறோம், ஓகே அப்ப நீங்க வேலை செய்யறீங்கிற அது கேட்கு அதற்கேற்ற மாதிரி எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. தம்பி நீங்க அப்படியே வேலை செஞ்சாங்க அந்த கட்டத்துக்கு எல்லாம் நீங்க போகணும். ஆனா எங்களுடைய சமுதாயத்துல இப்படியான உற்சாகம் ஊக்குவிப்பு செய்யறதுக்கு ஆட்கள் குறை. இப்ப நாங்கள் அதால வந்து பாரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட வேண்டியிருக்கு. நாங்கள் எங்க போனாலும் வேலை செய்யற நேரத்துல எங்களுக்கு வேண்டியாக்கள் வந்தா உடனே மொத்த மெட்ட பக்கமா திருப்பிடுவோம். என்ன என்ன நாங்க செய்யற வேலை அவங்க என்ன வேலையை வந்து அந்த உயர்வா பார்க்கிறீங்க, அதை வந்து என்ன தாழ்வா பார்க்கறது. பட் அது நாளடைவில நாங்கள் ஆரம்பத்துல வந்து இந்த துறையில வேலை செஞ்சு ட்ரைனிங் டைம்ல வந்து எங்களுக்கு இந்த கிரீன் கிராஸ் விளம்புதான் எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு தந்தவங்க. நம்ம 6 மாசம் ட்ரைனிங் செய்வோம். எல்லா துறையிலே 1 மாசம் 2 மாசம் செய்ய ஆரம்பத்துல எங்களுக்கு சில மனக்கசப்பு இருக்கு. எங்களுக்குள்ளேயே சில நேரம் வந்து இந்த கேள்விகள் உருவாங்க. நான் ஏன் இந்த துறையை தேர்வு செய்தேன்? எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் மற்ற சூப்பர்வைசர்ஸ் ஸ்டாஃப் மற்ற மேனேஜர்ஸ் அவங்க வந்து எங்களை ட்ரெயின் பண்றது. ஏன்னா ஒரு நாள் காலையில வரைக்கும் வெள்ள ஷர்ட் வந்து கருப்பு ஜீன்ஸ் டையெல்லாம் கட்டிக்கும் நீட்டா போகும். பட் போயிருக்க ஒயிட் ஷர்ட் வந்து எப்படி அது வந்து எனக்கு கம்மியாக இருக்குன்னு தெரியும். ஏன்னா அவ்வளோத்துக்கு வேலை வாங்குவாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளேயே கதைப்போம், அவங்களுக்கு இப்படி வேலை வாங்குறாங்க, எங்களுக்கு என்ன செய்ய போறாங்க. அது என்னன்னா இப்ப நாங்கள் இந்த துறையில எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தபடியா அப்ப எங்களுக்கு கீழே இருக்கிற மேனேஜர்ஸ் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க, தம்பி இதுதான் தம்பி நீங்கள் வந்து பழகுற அந்த நேரம் இப்படியான நேரங்கள்ல தான் நீங்கள் அவங்க சொல்றதை வந்து நீங்க அதை வந்து பெருசு எடுக்க கூடாது. இதே வந்து நீங்க வந்து ட்ரெயின்